ஸ்கூல்னால இங்கிலீஷ்ல பேசணும்னு தான் எங்களை கண்டிஷன் பண்ணி வளர்த்தாங்க. ஆனா டீச்சர்ஸ் இங்கிலீஷ்ல பேசிட்டோம், நம்ம லோக்கலாகவே பேசிக்கலாம்னு தோணுது. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இங்க இருக்க நிர்வாகிகளுக்கும் என் அருமை விவசாயிகளுக்கும் to dear parents and all the present media, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறது. ஏன்னா என்னோட ஒய்ஃபும் இங்க ஸ்ப்ரவுட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க அப்பா ஒரு விவசாயி தான், ஆனா மெட்ராஸ்ல இருந்து விவசாயம் கத்துக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்கூல் தேவைப்படுது. அது வந்து ஸ்ப்ரவுட்ஸ்ல கிடைச்சது. ஸோ அப்படிதான் எங்களுக்கும் ஸ்ப்ரவுட்ஸுக்கு இருக்கிற அறிமுகம். ஒரு 6 months கோர்ஸ் அட்டன் பண்ணாங்க. இங்கேருந்து ஒரு 3 hours போகணும், போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டா அவங்க ஃபுல் டே அங்கே இருப்பாங்க. ஒரு நாள் என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய நாட்டு ரக அரிசியை வந்து அங்கே பயிரிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 வெரைட்டிஸில் இருக்கும் மேம். அவங்க வந்து ரெகுலராக அதை பயிரிட்டு அந்த விதையை எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அது நீங்கள் வந்து விதையை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எப்பவுமே யூஸ் பண்ணலாங்கிறது கிடையாது. அது ஒவ்வொரு வாட்டியும் அது ஒரு வீரியம் குறையாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் பயிரிடணும், அதை எடுத்து பாதுகாத்து வைக்கணும். அது ஒரு தொடர்ந்து ப்ராஜெக்டாகவே செம்பலத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் வந்து கற்றுக்குறாங்க. ஒரு ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ரஞ்சினி முகத்தை பார்த்துக்கிட்டோம், இந்த ஸ்கூலில் போட்டுடலாமா உண்மையாலையும் கந்தனையும் அப்படின்னு. ஏன்னா சீரியஸ்லி ஃபெல்ட், ஏன்னா விவசாயம் ஒரு வாழ்க்கை முறை, அது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இருந்த ஒரு விஷயம். அது நம்ம அதை விட்டுட்டு வெளியே ரொம்ப தூரம் கழிச்சு தள்ளி வந்துட்டோம். கரைக்குட்டு சிங்கம் நடிக்கும்போது தான் மறுபடியும் அதை நோக்கி நான் ரொம்ப ஆர்வமாக உள்ளே போனேன்னு சொல்லலாம். அதில் தான் சொன்னோம், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிங்க, டாக்டர் படிங்க, வக்கீலாக இருங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருங்க, ஆனால் விவசாயமும் பண்ணுங்க அப்படின்னு அதில் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருந்துச்சு. பிகாஸ் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது இன்னைக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப புரியுது. இங்கே இருக்கிற விளைநிலங்கள் எல்லாமே தமிழ்நாடு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து தொழில் சார்ந்து போயிட்டோம். அப்படிங்கும்போது இங்கே வந்து கிரெயின்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் நம்ம நாட்டு வெரைட்டி கொண்டு வரணும்னா அதுக்கு விதைகள் வேணும். அந்த விதைக்கு எங்கே போகிறது? அது செம்பலம் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்மள வர ஆரம்பிச்சு விட்டாரு. நெல் ஜெயராமன் அவர்கள் நிறைய வெரைட்டி பாதுகாத்து வச்சிருக்காரு. அது இப்போ தமிழ்நாடு அரசும் வந்து அதை பாதுகாத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நான் போயிருந்தப்போ அங்கே இருக்கிற நெல் வகைகள் பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என்னை கூட்டிகிட்டு போய் வயலில் காமிச்சாங்க. நம்ம இப்போ எல்லாமே நம்ம ஐஆர்எட்டு எல்லாம் சின்ன சின்ன வெரைட்டி, குட்டை வெரைட்டி தான் பார்த்துருக்கோம். இல்லை இப்போ எல்லாம் ஒரே க்ரீனாக இருக்கும். இங்கே போனால் ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் இருக்கு, ஒரு ரெட் கலர் இருக்கு, அப்புறம் பிளாக் கலர்ல இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நம்ம ஊர் அரிசி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு நெல் பார்த்து ஒரு 6 அடி இருக்குன்னா யானை கவுளிங்கிறாங்க, அவ்வளோ ஹைட் இருக்கு. இந்த பேர்களே எனக்கு தெரியாது இல்லையா. நமக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் தெரியும், அப்புறம் பிரியாணி தெரியும். ஆனா நம்ம ஊர் வெரைட்டி ரைஸ் நமக்கு தெரியவே தெரியாது. அங்க போய் ஒவ்வொரு பேரையும் இந்த குள்ளக்காரா, காலா நமக்கு, அப்புறம் வந்து நம்ம கருப்பு கவுனி அப்படிங்கிற பேர்கள்லாம் எனக்கு தெரிய வந்ததுக்கு வந்து விஜய் மேம் ஒரு பெரிய ரீசன் சொல்லலாம். ஜென்ரல் பேரண்ட்ஸ் வந்து ஃபார்மிங்க்கு அறிமுகப்படுத்தணும்னா, குழந்தைகளை ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா யூ கேன் பிரிங் தம் டு செம்பலம். தே ஹேவ் அ ப்ரோக்ராம் வேர் யூ கேன் சைன் அப், யூ கேன் பிரிங் தம். அங்கே வந்து அவங்க ஒரு ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுத்துருவாங்க. அங்கே அவங்களே விவசாயம் பண்ணி அது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கலாம். நானும் விவசாயம் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா நம்ம சும்மா விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்தா அது விவசாயம் பண்ணாதான் உண்மையான கஷ்டம்னு தெரிஞ்சுக்க முடியும்னு வி ட்ரைட். ஒரு நாள் மருந்தடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள எல்லா காய்கறியும் டோட்டலா காலி ஆயிடுச்சு. அப்போ உண்மையாவே நீங்க எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட குழந்தை வளர்க்குற மாதிரி தான் அது. கண்ணிலேயே பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் ஆர்கானிக்கா பண்றதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். இயற்கை விவசாயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும். அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப நம்ம விவசாயிகள்லாம் சாதாரண ஆள், அவங்க ஒவ்வொருத்தருமே சயின்டிஸ்ட். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ தெரியுது, எது நல்ல பூச்சி, எது கெட்ட பூச்சி, எந்த செடி பக்கத்தில் எந்த செடி வச்சா அது பூச்சி அடிக்காது, அப்படி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எந்த நாளில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் விதை போடணும், எந்த நாள் அதை எடுத்து மறுபடியும் நடணுங்கிறது வரைக்கும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி சிடிஸாகவும் புக்ஸாகவும் வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு அது நடக்கணும்னு நம்புறேன். அந்த மாதிரி விவசாயத்தை பற்றி பேசுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது இல்லை. மறுபடியும் we are reminding people about agriculture. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ குழந்தைங்க சொல்றாங்கல்ல, ஒரு பருக்கை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு. அதுக்கு எனக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், கருவேப்பிலை வந்து எடுத்து ஓரமா வச்சிருவோம், மிளகு வந்து எடுத்து ஓரமா வச்சிருவோம். அது ஓரமா வைக்கிறதுக்காக அந்த சாப்பாட்டுல கலக்கல, அது சாப்பிட்றதுக்காக தான் கலந்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ கண்டினியூ ஃபார்மிங். நானும் ஃபார்மிங் கண்டினியூ பண்ணுவேன்.
எவ்வளோ நாள் ஆனாலும் விடுறதா இல்லை, அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் ஆர்வம் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சாயிலுங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார், சாயில் இஸ் ஸோ வண்டர்ஃபுல், இட் நோஸ் வாட் டு டீகம்போஸ் அண்ட் இட் நோஸ் வாட் டு என்ரிச். ஸோ சாயிலுங்கிற ஒரு விஷயத்த இதுக்கு பேராக வச்சு குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்த அவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி.